வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இது எங்கள் முக்திநாத் யாத்திரையோட 6வது நாள் ப்ரோக்ராம் ஆகும். இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் டோடேஸ்வர் டெம்பிள், பசுபதிநாத் டெம்பிள், குக்கேஸ்வர் டெம்பிள் போயிட்டு இங்கே உள்ள பௌத்தநாத் ஸ்தூபிக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காத்மாண்டு சிட்டிக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தூபி வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எங்களோட வேனை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஒரு சந்தில் நிப்பாட்டிட்டு அங்கேயே நடந்து தான் கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் மெயின் ரோடை கிராஸ் பண்ணி அந்த சைடு போனால் தான் ஸ்தூபி. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்கள், அதுதான் ஸ்தூபியோட என்ட்ரன்ஸு. ஸோ எங்கள் குரூப் மெம்பர்ஸ் 22 பேரும் எங்கள் கைடு எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ நாங்கள் ஸ்தூபி பக்கம் வந்துவிட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்க்குள்ளே நுழைய போகிறோம். இதுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குங்க. அதாவது இந்தியன் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 80 ரூபா வரும். அதர் ஃபாரினர்ஸ்னால் 400 ரூபா வரும். இந்த என்ட்ரி டிக்கெட் வந்து நேபாள் ரூபாயில் தான் நீங்கள் வாங்கணும். இந்தியன் காஸ்ட்லேயோ மற்ற டாலர்ஸ்லேயோ வாங்க முடியாது. ஸோ அதுக்காக பக்கத்துலேயே வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போய் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ மாற்றிக்கலாம். இது நார்மல் பேங்க் சார்ஜஸ் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பைசா சார்ஜ் பண்ணலை. ஸோ நாங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே நுழையிறோம். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்தூபி தாங்க இது. நாங்கள் இந்த ஸ்தூபிக்கு வர்றப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கிட்ட ஆச்சு. கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஃபாரினர்ஸு, இந்தியன்ஸு, நேபாளிஸ், தீபத்தியர்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்தூபி பார்த்தீங்கன்னா காத்மாண்டு சிட்டிக்குள்ளே தமாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேபாளிலே வந்து மிகப்பெரிய கோல வடிவ ஸ்தூபியாகும். இது மட்டும் இல்லை, அது உலகத்திலே மிகப்பெரிய ஸ்தூபியாக இருக்குது. 1979 வந்து யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய ஸ்தூபியாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நேபாளிஸ், தீபத்தியர்ஸு, பௌத்திஸ்ட் வந்து இந்த கோயிலுக்கு வந்த உடனே இதை வழிபடுறாங்க. புத்தர் சிலை மாதிரி இருக்குது, அதை வழிபட்டுட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஸ்தூபியின் உயரம் வந்து 36 மீட்டருங்க. இது கீழே இருந்து மேலே வேற பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவை தான் அடித்து வச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் எந்த வித ஒரு கிறுக்கல்களோ எதுவுமே இல்லை. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப வந்து 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு 2 விதமான வரலாறு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனின் பொண்ணு பேர் பூர்ணாவாம். அவங்க வந்து இந்திர லோகத்தில் வந்து ஒரு தெய்வீக பூவை திருடிடுறாங்களாம். ஸோ அதனால வந்து அங்குள்ள சட்டத்தின்படி வந்து மானிட உலகத்தில் பிறக்கணும்னு சொல்லிடுறாங்களாம். சாபத்தின் காரணமாக இந்திரன் பொண்ணு பூர்ணா வந்து காத்மாண்டில் கோழி வளர்க்குறவங்க ஃபேமிலியில் மறுபிறவி எடுத்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் வந்து சம்பாரின்னு வச்சிருக்கிறாங்க. சம்பாரி வளர்ந்த உடனே வெவ்வேறு தந்தைகள் மூலமாக 4 மகன்களை பெற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய கோழி பண்ண வச்சிருக்காங்க. நல்ல பணம் வந்துடுச்சு. பசங்கள் எல்லாமே நல்லபடியாக வாழ வச்சுட்டாங்க. நிறைய செல்வங்கள் வந்த உடனே சம்பாரி மனசில் வந்து ஒரு நல்ல நோக்கம் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் ஞான மனதிற்கு ஒரு ஆதரமான ஒரு மடத்தை உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சம்பாரிட்டு நிலம் இல்லை. ஸோ ஆனால் உள்ளூர் ராஜாட்ட போய் நிலமும் அந்த மடம் கேட்டதுக்கு அனுமதியும் கேட்டிருக்காரு. ராஜாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஜருன் அப்படின்ட்டாரான். ஜருன்னா அது நடக்கட்டும் அப்படின்னு பேரான். அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள்லாம் வந்து ராஜாட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படி கெட்ட முடியும், நம்மளுடைய இடமாச்ச, இது எப்படி இந்த ஒரு தனிப்பட்ட பெண்ணால் கெட்ட முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ராஜா வந்து முடிவை மாற்ற மறுத்திட்டாரா. ஏன்னா ராஜா ஜருன்னு சொன்னது வந்து நடக்கட்டும், அது நாக்குலேருந்து நடுவி வந்துச்சான், அதான் கஷோர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த இடம் வந்து ஜரும் கஷோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கதை படி லிச்சாய் மன்னன விக்ரம்சித்தின் பசங்க கெட்டி கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படியோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. யுனெஸ்கோவில் வந்து ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இந்த ஸ்தூபி 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் இயற்கை சீற்றங்களாலும் எதிரிகளின் படையெடுப்பாலும் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ திரும்ப திரும்ப புறநப்பு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குற ஸ்தூபி வந்து சமீபத்தில் கட்டப்பட்டது தான்.
இந்த மாதிரியான ஸ்தூபி வந்து நேபாளத்தில் வேறு எந்த இடத்துலையும் கட்டப்படலைங்க. இது ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்குது. அது பார்த்தீங்கன்னா குவிமாடம், குவிமாடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்க மூலம் பசப்பட்ட ஒரு கோபுரம் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புத்தரின் கண்கள் இருக்குது. இது வந்து முப்பரிமாண கொள்கையை காட்டுது. அதாவது இந்த பீடம் வந்து பூமியை குறிக்குது, கும்பம் வந்து குவிமானம் தண்ணீரை குறிக்குது, கர்ணிகங்கள் சதுர கோபுரம் நெருப்பை குறிக்கிறது, இந்த கோபுரம் காற்றை குறிக்கிறது, அதுக்கு மேல ஒரு குடை வந்து விண்வெளிக்கு அப்பால் வெற்றிடம் அல்லது ஆகாயத்தை குறிக்குது. அந்த கோபுரத்தின் 13 நிலைகளை வந்து நிர்வாணத்தை மனிதன் கடக்க நிலைகளை குறிக்குது. இவ்வாறு தான் புத்தர் ஞானம் பெற்றார். இங்குள்ள கடைகளில் பார்த்தீங்கன்னா காத்மாண்டில் ஃபேமஸ் வந்து காலபைரவர் சிலை. காலபைரவோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில், மண்ணில், பிராஸில், அது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட சைஸில் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம், அதாவது ஸ்தூபா என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே போய் தான் அந்த மேலே ஏற முடியும். ஸோ அதுக்குள்ளே மேலே ஏறணும் பிளான் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். நான் பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கமுக சிலைகள் வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதை உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரேயர் மணி வச்சுருக்கிறாங்க. ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மணி தான். அது ப்ரேயர் சுற்றிட்டே போகணும். நீங்கள் ஓம் மணி பத்மேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மந்திரங்களையும் சொல்கிறதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அஜிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேர் காஸ்தி அஜிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மடத்துக்கு வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது பெண் தெய்வமாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இது வந்து உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாதனால எடுக்க முடியல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருந்துச்சுங்க. அதான் ஆச்சரியமா, அந்த பௌத்தருக்கும் இந்துக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து நிறையவே இருக்குது. ஒரு விநாயகர் சிலை வச்சு தான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த விநாயகர் சின்ன சிலை தான், பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது மேலே பூஜை யாழி வச்சிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வீணை வச்சிருக்காப்புல இருக்கு. இந்த ஸ்தூபியின் அடிப்பகுதியில் பார்த்து இதை மாதிரி தியானி புத்திர சிலை வந்து 108 வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஸ்தூபிக்குள்ளே போய் மேலே ஏறிட்டோம். குவிமானம் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆகும். எல்லாருமே இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் போய் பார்க்கறப்பதான் தெரியுது, குவிமானம் வந்து தாமரை இதழ்கள் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புத்தர் கண்ணு, அதை பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த புத்தர் கண்களுக்கு மேலே தங்க முலாம்பசோட கோபுரம், அதுக்கு மேலே ஒரு சின்ன குவிமாடம். இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து 13 நிலைகளை காட்டுது. ஒரு மனிதன் வந்து நிர்வாணம், அதாவது ஒரு நாணம் பெறுவதற்கான வழிகளை காட்டுறதாக இந்த இது அமைஞ்சிருக்குங்க. மேலே இருந்து கீழே வர அந்த பிரேயர் ஃப்ளாக் கட்டியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு நல்ல சிறப்பான காட்சியாக தெரிஞ்சுங்க. எல்லா இடமும் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்தூபியில் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் உள்ள பில்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிரேயர் ஃப்ளாக் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே நேபாளிஸோட கொடி வச்சிருக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பிரேயர் ஃப்ளாக் தான், கலர் கலராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு சிறப்பான காட்சியாக வந்துச்சுங்க. எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த குவிமாடத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப கீழே இறங்கி எய்த்தால வந்து புத்தரோட கோவில் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போயிட்டுருக்குறோம். இங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம். பௌத்த சமய மக்கள் வந்து இந்த காஸ்தி அஜுமாங்கிற தெய்வத்துக்கு வந்து விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த விளக்கு போடுறப்ப எனக்கு ஞாபகம் வந்து நம்ம ஊரில் சனீஸ்வரன் சன்னதிக்கு முன்னால் மக்கள் எள்ளு விளக்கு போடுறாங்கல்ல, அதை மாதிரி தான் இங்கேயும் வந்து போடுறாங்க. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து எல்லாம் பிராஸில் இருக்குது விளக்கு. நம்ம ஊரில் வந்து அகல் விளக்காக இருக்கட்டும். நாங்கள் எதிர்ப்புள்ள புத்த கோயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரேயர் மணி இருந்துச்சுங்க. அதை பார்க்க அழகாக இருந்துச்சு, சவுண்டும் இருந்துச்சு. மக்கள் ஓம் மணி பத்மேகம் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது மாடியில் வந்து புத்தரோட சிலை ஒன்று இருக்குது, நாங்கள் பார்க்க முடியல. அங்கே தான் புத்தரோட எலும்பு துண்டு ஒன்று இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து லஞ்ச் டைம்ஸ்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் பார்த்து சந்தோஷத்தில் இப்போ ஜல்நாராயணன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.